வகையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தலைமை நிலைய தோழர்களுக்கு என்னுடைய பாராட்டுதல்களையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்று மதியம்தான் தலைவர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அந்த அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சி இங்கே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு என்னவென்றால், அயோத்திதாச பண்டிதர் என்பவரை அவர் பிறந்து 174 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது நாம் போற்றி வணங்கிக் கொண்டும் வாழ்த்திக் கொண்டும் இருக்கின்றோம். உலகம் முழுவதும் அண்மையில் கார்ல் மார்க்சுக்கு 200வது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. அந்த 200வது பிறந்த நாளை தமிழகத்தில் எவ்வாறு கொண்டாடினார்கள் என்று அதையும் பார்க்க முடியும். இடதுசாரி கட்சிகள் மட்டும் சில பேர் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சிகளை நடத்தினார். நம்முடைய கட்சி கூட அதை நடத்தவில்லை என்பது ஒரு குறை. ஆனால் அடுத்த வருடமாவது பண்டிதருடைய 175வது பிறந்தநாள் நிகழ்ச்சி, அதை நாம் நிச்சயம் கோலாகலமாக கொண்டாட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அதை இங்கே அரங்கேற்று நான் வேண்டுகிறேன். ஏனென்றால் பண்டிதர் பிறந்த ஊர் சென்னை, மெட்ராஸ். கார்ல் மார்க்ஸ் அவர்கள் பிறந்த ஊருக்கு நான் போயிருந்த பொழுது அந்த நகரமே விழாக்கோலம் போட்டிருந்தது. எங்கு பார்த்தாலும் கார்ல் மார்க்சுடைய பதாகைகளும் அவர் படங்களை பொறித்த கொடிகளும் அந்த நகரம் முழுவதும் இருந்தது. அவர் பிறந்த பிரியா நகரத்தில் ஏறக்குறைய அந்த நகரம் முழுவதுமே ஒரு மியூசியமாக மாற்றி வைத்தார். அவருடைய நூல்கள், அவருடைய படங்கள், அவருடைய குடும்பத்தை பற்றிய பின்னணி, அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்த சூழலை புகைப்படங்களாக தொகுத்து ஒரு பெரிய அரணையை கட்டி வைத்திருந்தார். அரசு உருவாக்கி இருந்த 4 மியூசியம், 4 அருங்காட்சியகங்கள், அது மட்டுமல்லாமல் அந்த நகரம் முழுவதும் ஒரு கடையில் கூட, ஒரு கேக் கடையில் போய் பார்த்தால் அந்த கேக்கு கூட கார்ல் மார்க்ஸ் பெயரை வைத்து ஒரு கேக் வைத்திருந்தார். ஒரு துணிக்கடையில் போய் பார்த்தால் துணிக்கடையில ஒரு அவருடைய அலைப்பாகை மட்டும் கட் பண்ணி வைத்து கார்ல் மார்க்ஸுக்கான ஒரு ட்ரிபியூட்டை அவர்கள் செய்திருந்தார். அவர்களுடைய தத்துவ ஞானியை அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய மண்ணிலே இந்த மெட்ராஸிலே பிறந்து வளர்ந்த ஒரு தத்துவ ஞானியை நாம் கொண்டாட மறந்துவிட்டோம். அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அவலம். இந்த மண் அவ்வளவு வன்மத்தோடு சாதிய வெறியோடு இருக்கின்ற காரணத்தினால் அறிவுக்கும் மடமைக்கும் வித்தியாசம் தெரியாமல் மடமையை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமூகத்தில் இன்றைக்கு நாம் வாழ்ந்தோம். இந்த அவலத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால், வெளியே வர வேண்டுமானால் பண்டிதரை போன்ற முன்னோடிகளை நாம் உயர்த்தி பிடித்து அவர்களுடைய சாதனைகளை, அவருடைய தத்துவங்களை, அவருடைய வரலாற்று பங்களிப்புகளை இந்த மக்கள் முன்னே நாம் கொண்டு செல்ல வேண்டும். இப்பொழுது பல பேர் பேசினார்கள் பண்டிதரை பற்றி. திராவிட இயக்க மேடைகளிலே பல பேர் பண்டிதரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கொன்றும் இங்கொன்றுமாக பண்டிதரை பற்றி படித்து, பண்டிதரை பற்றிய செய்திகளை பொறுக்கி எடுத்துக்கொண்டு சில குறிப்புகளை மட்டுமே படித்துவிட்டு இதுதான் பண்டிதர், இதைத்தான் சொன்னார் பண்டிதர் என்று ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சோகமான சூழல் தமிழகத்திலே இன்றைக்கு இருக்கிறது. பல பேராசிரியர்கள், கோயம்புத்தூரிலே ஒரு பேராசிரியருடைய பேச்சை கேட்டேன். திராவிட இயக்கத்திலே முன்னணி தலைவர்களுடைய உரைகளை எல்லாம் கேட்டிருக்கிறேன். எல்லோரும் அனைவரை இதை சொல்வதற்கு எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஏன் அரைகுறை என்று சொன்னால், பண்டிதரை அவர்கள் படிக்கவில்லை, புரிந்து கொள்ளவில்லை, அவர்களுக்கு பண்டிதரை தெரியவில்லை. ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் சொல்கின்றேன். பண்டிதருடைய தமிழ் பத்திரிகை நினைவு நூற்றாண்டு, அந்த பத்திரிகை தொடங்கி 100 ஆண்டுகள் நிறைவானது. 1914 அவர் இறந்தார்.
1907 அந்த பத்திரிகை அவர் தொடங்கினார். அந்த பத்திரிகை தொடங்கிய ஆண்டை மையமாக வைத்து 100 ஆண்டுகள் நிறைவு செய்ததையொட்டி சென்னை தியாகராய அரங்கிலே ஒரு பெரிய கருத்தரங்கு நடந்தது. அந்த கருத்தரங்கில் அன்றைக்கு கல்வி அமைச்சராக இருந்த அன்பழகன் அவர்கள் சிறப்புரையாற்றினார். அவர் உரையாற்றிய உரை முழுவதும் ஒரே ஒரு புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு ஆற்றிய உரை. அந்த புத்தகத்தை கையிலே வைத்துக் கொண்டு அந்த புத்தகத்தில் இருந்து கருத்துக்களை எல்லாம் படித்து அந்த உரையை ஆற்றினார். 1 மணி நேரத்திற்கு மேலாக அந்த உரையை ஆற்றிவிட்டு அந்த புத்தகத்தை யார் எழுதினார்கள் என்று கடைசி வரை அவர் கூறாமலேயே நன்றி வணக்கம் சொல்லி முடிக்கிறார். அந்த புத்தகம் நான் எழுதிய புத்தகம். சாகித்ய அகாடமி வெளியிட்ட அந்த புத்தகத்தை முழுவதுமாக பேசி முடித்துவிட்டு என்னுடைய பெயரை உச்சரிக்காமலேயே அவர் அமர்ந்திருக்கிறார். இன்னொரு சம்பவத்தை கூட நான் சொல்லுவேன். பல பேருக்கு அந்த வரலாற்று சம்பவம் தெரிந்ததற்கான வாய்ப்பே 2000 ஆண்டு ஜூன் மாதம் 10ஆம் தேதி அம்பேத்கர் மணிமண்டபம் திறக்கப்பட்டது. அம்பேத்கர் மணிமண்டபம் திறக்கப்பட்ட பொழுது அந்த மணிமண்டபத்திற்கு திறப்பதற்கு முந்தைய நாள் அந்த மணிமண்டபத்தில் அமைக்க வேண்டிய எல்லா விதமான வரலாற்று பூர்வமான ஏற்பாடுகளும் எழுதி உருவாக்கி அதை அமைத்துக் கொடுத்தோம் நான் தான். அம்பேத்கருடைய புகைப்படங்கள் நீங்கள் போய் அங்கே பார்க்கக்கூடிய புகைப்படங்கள் எல்லாம் நான் அடித்து வைத்த புகைப்படங்கள். புகைப்படங்கள் கண்காட்சிக்கு வரிசையாக வைத்திருந்தது. அம்பேத்கருடைய புகைப்படங்கள் அப்போது நிமிடத்தில் 1000 புகைப்படங்கள் இருந்தது. அதை கண்காட்சியாக வைத்து அரங்கத்திற்குள்ளேயும் கண்காட்சிகளை எல்லாம் வைத்துவிட்டு அரங்கத்தை அந்த மணிமண்டபத்தை திறப்புழாவுக்கு டாக்டர் கலைஞர் அவர்கள் அப்பொழுது வந்திருந்தார். திறப்புழாவுக்கு உள்ளே அனுமதிக்கப்பட்டிருந்தவர் 5 பேர் எல்லாம். கலைஞர் கருணாநிதி, தாக்கோ சேர்மன் கரிகாலன், பொங்கலூர் பழனிசாமி, கோலப்பன், கௌதமசன்னா 5 பேர் தான் அதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார். மீதி பேர் யாரும் உள்ளே அனுமதிக்கவில்லை. கலைஞரோடு கூடவே நான் வந்து அந்த ரிப்பனை அவர் கட் பண்ணி துண்டித்து உள்ளே நுழைகின்ற வரை அவருடன் நடந்து வந்தார். ஒவ்வொரு புகைப்படத்திற்கும் அவருக்கு நான் விலகிக் கொண்டே வந்தேன். ஒரு இடத்திலே வந்த பொழுது பண்டிதருடைய படத்தையும் திராவிடர் இதழையும் அருகருகே வைத்து இதுதான் பண்டிதர் நடத்திய பத்திரிகை என்று குறிப்பிட்டது. அது என்னுடைய தவறு. திராவிடர் பத்திரிகை பண்டிதர் நடத்தவில்லை, அது ஜஸ்டிஸ் பார்ட்டி நடத்திய பத்திரிகை. உடனே கலைஞர் அவர்கள் உள்ளே நுழைய வந்தது. உடனே திரும்பி வந்தார். கொஞ்ச நேரம் நின்று ஸ்டக்காய் அந்த படத்தையே பார்த்துட்டு வந்தார். பண்டிதரோட படத்தையும் திராவிட இதழையும் பார்த்துட்டு வந்தார். எனக்கு பிறகு அதுக்கப்புறம் மேடையில் என்னை அழைச்சாங்க. நான் மேடைக்கு போகல. எனக்கு வெள்ளிக்கிழமையும் பட்டு சாலையும் போடுவதற்கு என்னை மேடையை அழைத்தார்கள். அப்போது நான் போகவில்லை. எனக்கு உறுத்தல் இருந்து கொண்டே இருந்த காரணத்தினால் மேடைக்கு நான் போகாமல் அந்த அரங்கத்தை விட்டு நான் வெளியேறினேன். ஆனால் 1 மாதம் கழித்து கலைஞர் அவர்களிடத்திலிருந்து ஒரு அறிவிப்பு வந்தது. திராவிட இயக்கத்தினுடைய வரலாறுகளை எல்லாம் தொகுத்து நாங்கள் ஒரு புகைப்பட கண்காட்சி அமைக்கப் போகின்றோம், அதற்கு பெயர் பின்னர் இடப்படும் என்று அவர் சொன்னார். சொல்லியபடியே அடுத்த 3 மாதத்திற்குள் ஒரு புகைப்பட கண்காட்சி அவர்கள் உருவாக்கினார்கள். நான் செய்த சின்ன தவறுக்காக அவருக்கு மிகப்பெரிய ஒரு பதிலடியை அவர்கள் தந்தார்கள். அந்த பதிலடி தான் நீங்கள் அண்ணா அறிவாலயத்தில் பார்க்கக்கூடிய கலைஞர் கருவூர். கலைஞர் கருவூலத்திலே அந்த அம்பேத்கர் மணிமண்டபத்தில் எந்த முறையிலே நான் அமைத்திருந்தேனோ அதையெல்லாம் தாண்டி தலித் இயக்க தலைவர்களையும் சுயமாக வளர்ந்து வந்த தலைவர்களையும் திராவிட இயக்க தலைவர்களாக அடையாளப்படுத்தி அந்த கண்காட்சியை உருவாக்கியிருந்தார்.
உங்களுக்கு எதுக்கு சொல்றேன்னா, யாரிடத்திலிருந்து நீங்கள் அதிகாரத்தை பெற வேண்டும் என்று நாம் போராடி கொண்டிருக்கின்றோமோ அவர்கள் வரலாற்று விஷயத்தில் எவ்வளவு துல்லியமாகவும் எவ்வளவு எச்சரிக்கையாகவும் இருக்கிறார்கள் என்பதை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அம்பேத்கருடைய மணிமண்டபத்தில் நான் திறக்கும்போது கூட இருந்து அப்படின்றதெல்லாம் எனக்கு பெருமை இல்லை. இந்த வரலாற்று நிகழ்வுக்கு பிறகு நம்முடைய இயக்கங்களிடத்திலேயும் மக்களிடத்திலேயும் ஒரு விழிப்புணர்வே வராது. இந்த புகைப்படங்களை எல்லாம் தமிழகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நான் எடுத்த முயற்சிகளில் எல்லா 500 இயக்கங்களுக்கு நான் கடிதம் வைக்கிறேன். ஒருத்தர் கூட லெட்டர் போடுறது அப்பெல்லாம் கையில தான் எழுதணும். கையில எழுதி எல்லாருக்கும் கார்டு போட்டு இங்க இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் எங்க இடத்துல நீங்க கட்டணமே வேண்டாம் இதெல்லாம் நான் கேட்கிறேன். ஒருத்தர் கூட மொத்தமே ஒரு 5-6 இடத்துல அந்த மாதிரி கண்காட்சியை கொண்டு போய் சேர்த்து அன்றைக்கு சேர்த்து மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்த ஆவணங்கள் தான் இன்றைக்கு நீங்கள் படிக்கின்ற தலித் வரலாற்று ஆவணம். உங்களை தேடி கண்டுபிடிச்ச ஆவணம். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் தான் அயோத்திதாச பண்டிதர் அவர்களும் மீட்டும். அவருடைய பத்திரிகைகளை முதன்முறையாக நான் அன்பு பொருள் வீட்டிலே பார்த்தேன். எனக்கு ஒரு காப்பி கொடுத்தார், தமிழ் பத்திரிகை ஒரிஜினல் காப்பி. அது என்கிட்ட இருந்து யார் எடுத்து போனாங்கன்னு தெரியல. ஒட்டுமொத்தமாக அந்த முழு பத்திரிகையும் தொகுக்க வேண்டிய பொறுப்பையும் அப்பொழுது என்னிடத்தில் அவர் கொடுத்தார். அப்பொழுது எனக்கு இருந்த பொருளாதார பலவீனத்தின் காரணத்தினால் என்னால் அதை செய்ய முடியாமல் போய்விட்டது. இருந்தாலும் மலாசியஸ் மூலமாக அந்த தொகுப்பு எல்லாம் வெளியே வருது. ஆனாலும் அதிலே பல இடைவெளிகள் இருக்கின்றன. அந்த இடைவெளிகளை எல்லாம் நிரப்பி முழு தொகுப்பையும் கொண்டு வர வேண்டிய வேலை 2 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து எனக்கு நடந்துகிட்டே தான் இன்னும் முடியல. இது ஒரு பக்கம் போயிட்டு பண்டிதரை வெளிக்கொண்டு வருவதற்கு பல பேர் முயற்சித்தார்கள். அந்த முயற்சிகளுடைய பெயரை நான் நிச்சயம் உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு தெரியாது, ஏதோ 2 பேர் புத்தகமா போட்டுட்ட உடனே அது அவங்களுடைய முயற்சியால் வந்தது அப்படின்னு. முக்கியமா சொல்லணும்னா அன்பு பொன்னோவில் அறிஞர் அன்பு பொன்னோவில் மறைந்து விட்டார். தீபே கமலநாதன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியசாமி புலவருடைய பண்டிதருடைய சீடராக இருந்த பெரியசாமி புலவருடைய மகன் தீபே கமலநாதன், டிபி கமலநாதன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா நகர் அவரும் இறந்து போயிருக்கார். மெயில் முனுசாமி பறையர் அப்படின்னு சொல்லி சேட்பேட்டில் இருந்தார். அவர் ஒரு தொகுப்பு வச்சிருந்தார், பண்டிதருடைய தொகுப்பு, ஒட்டுமொத்த பத்திரிகை. அது இப்போ எங்க இருக்கு அப்படின்றது அவங்களோட சாகத்துக்கு முன்னாடி அவருடைய பிள்ளைகிட்டையும் அவருடைய மனைவிகிட்டையும் வீட்டில் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு. அது கூடிய சீக்கிரத்தில் வெளியே வரும். அவர்கிட்ட ஒரு தொகுப்பு இருந்தது. கோலார் தங்கவயல்ல ஒரு தொகுப்பு இருக்கு. இது எல்லாம் சேர்த்துதான் இப்போ பண்டிதருடைய எழுத்துக்கள்லாம் வந்து முழுசுமா இன்னும் வரல. ஏற்கனவே ஒரு 70% மட்டும்தான் வந்து முழுசுமா வரல. ஆனால் வந்திருக்கக்கூடிய படைப்புகளை வைத்து அவர் எழுதிய எழுத்துக்களை வைத்து அவருடைய எப்படி நாம் சித்திரம் படுத்திக் கொள்வது என்பதுதான் நாம் முன்னிறுத்தக்கூடிய கேள்வி. பல பேருக்கு ஆச்சரியமா இருக்கு. அயோத்திதாச பண்டிதர் தான் தமிழ் தேசியத்தின் தந்தை. அப்படி சொல்லலாமா சொல்லக்கூடாதான் வாதம் பிரதிவாதம். சில பேர் அவர்தான் அயோத்திய தமிழ் தேசியத்தின் தந்தையாக நாம் அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும். சில பேர் புரியாது, அவர் வெறும் பறையர்களுடைய தலைவர் தான் அப்படின்னு சில பேர். இதில் எதை எடுத்துக்கொள்வது எதை விடுப்பது ஒரு கிளிம்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு சின்ன முன்னுரை மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீண்ட நேரம் இல்லை, பின்னாடி செந்தில்நாதன் பேச வேண்டியது, தலைவர் அவர்களும் பேச நல்லதான் இருந்தது. முதல்ல பண்டிதராக உருவாகிய காலகட்டம் ஒன்று. என்ன காலகட்டம்? கார்ல் மார்க்ஸ் பிறந்தார் அப்படின்னு ஒரு புத்தகம், மார்க்ஸ் பிறந்தார் புத்தகம். அந்த புத்தகத்துக்கு ஆங்கில தலைப்பு வந்து பார்ன் ஆஃப் எ ஜீனியஸ். அந்த புத்தகத்துக்கு தலைப்பு. ஆனா அதை தமிழ்படுத்தும் பொழுது எப்படி மாத்தினாங்கன்னா மார்க்ஸ் பிறந்தார் அப்படின்னு அந்த புத்தகத்தோட தலைப்பு.
ஏன் மார்க்ஸ் பிறந்தார் அப்படின்னு தலைப்பு வச்சாங்கன்னா, மார்க்ஸ் கார்ல் மார்க்ஸ் அவர் பையனுக்கு அவருடைய அப்பாவுக்கு மகனா பிறந்தார்கள் ஒரு பிறப்பு. கார்ல் மார்க்ஸ் தன்னுடைய தத்துவத்தை இந்த உலகிற்கு அறிவித்தவுடனே மார்க்ஸ் என்பவர் பிறந்தார். அந்த மார்க்ஸ் தான் நாம கொண்டாடுறோம். கார்லுக்கு அல்லது மார்க்ஸ் அதாவது அவருடைய அப்பா பேர் தான் மார்க்ஸ், அவருடைய சொந்த பேர் கார்ல். அப்பா பேரை சேர்த்து யூத முறைப்படி அப்பா பேரை பின்னாடி வைப்பாங்க, அதனால கார்ல் மார்க்ஸ். சோ மார்க்ஸுக்கு மகனாக பிறந்த கார்லை பத்தி நமக்கு தெரியும், அவ்வளவா தெரியல. ஆனால் தன்னுடைய தத்துவத்தை இந்த உலகிற்கு வழங்கிய மார்க்ஸ் தன்னுடைய தத்துவத்தை பிறப்பித்த உடனேயே ஒரு ஜீனியஸ் பிறந்தார், ஒரு மேதை பிறந்தார் என்கின்ற தலைப்பு புரிதலிலே இந்த புத்தகத்தை அவர்கள் தமிழ் படிக்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது பண்டிதர் எப்படி பிறந்தார், அவருடைய சூழல் எப்படி இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு விரிவான சப்ஜெக்ட். பண்டிதர் 1845ஆம் ஆண்டு மே மாதம் 20ஆம் தேதி சென்னையிலே பிறந்தார். அம்மா பெயர் தெரியல, நம்ம அப்பா பெயர் கந்தப்பன், அது மட்டும் ரெஃபரன்ஸ் கந்தசாமி. தாத்தா பெயர் கந்தப்பனா. முதலிலே அவர் படித்தது காசிமேட்டிலே படித்தார். காசிமா நகரம் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு காசிமேடு என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்திலே அவர் படித்தார். அவருடைய குருவின் பெயர் வல்லகாலத்தி வி அயோத்திதாச பண்டிதர். அவரிடத்திலே தான் சமஸ்கிருதம் படிக்கிறார், தமிழ் படிக்கிறார், சோதிடம் படிக்கிறார், இலக்கியம் படிக்கிறார், மருத்துவம் படிக்கிறார். இப்படி பல துறைகளிலே அவரிடத்திலே படித்து பல்துறை வல்லுநராக விளங்கிய பிறகுதான் காத்தவராயன் என்கின்ற தன்னுடைய பெயரை குருவிற்கு, அவருடைய அர்ப்பணிப்பிற்கு, அவருடைய செயல்பாட்டிற்கு, அவர் தனக்கு அளித்த கல்விக்கு நன்றிக்கிறவனாக தன்னுடைய பெயரை தொடர்ந்து விட்டு அவருடைய பெயரை ஏற்றுக்கொள்கிறார். அதுதான் அயோத்திதாஸ். குருவினுடைய பெயரை தனக்கு ஏற்படுத்திக் கொண்டார். அம்பேத்கர் தன்னுடைய குருவின் பெயரை வாத்தியாரோட பெயரை வச்சுட்டாருன்னு சொல்றாங்க, அது கிடையாது. அம்பேத்கர் வைக்கல, அவர் சொந்த பேரே அம்பேத்கர் தான். அவருடைய ஆசிரியர் பேர் அம்பேத்கர் கிடையாது. இந்தியாவிலே எந்த பிராமணனுக்கும் அம்பேத்கர் என்ற பெயரே கிடையாது. அவருடைய சொந்த பெயர் அம்பேத்கர் என்பது. ஆனால் குருவிற்காக தன்னுடைய பெயரை மாற்றிய ஒரே ஒரு பார்ன் ஜீனியஸ் யார் என்பது அயோத்திதாச பண்டிதர் தான். தன்னுடைய குருவுக்காக வல்லகாலத்தி என்ற ஊர் செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்குது வல்லகாலத்தி. அதற்கு பிறகு அவருக்கு திருமணம் நடந்தது. சென்னையில் இல்ல, கோயம்புத்தூர்ல போய் ஒரு கல்யாணம் நடக்கும். அங்க முதல் திருமணம் அவருக்கு நடக்குது. அவர் முதல் திருமணம் பண்ணி கொண்ட பெண் தோடர் சமுதாயத்தை சேர்ந்த, தோடர் பழங்குடியினத்தை சார்ந்த ஒரு தோடர் குடியிலே ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறகு, அந்த குழந்தை பிறகும்போது குருடா பிறகு. குருடா பிறந்து இறந்த உடனே அந்த குழந்தை இறந்து. குழந்தை இறந்த உடனேயே அவருடைய மனைவியும் இறந்தார். அதற்கு பிறகு அந்த துக்கத்தை தாழாமல் இங்க இருந்தால் மனசு சரியிருக்காது என்று நினைத்து அவர் பர்மாவுக்கு போயிட்டார். பர்மாவிற்கு போய் 10 ஆண்டு காலம் பர்மாவிலே தங்கி 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தமிழகத்துக்கு திரும்புகிறார். தமிழகத்துக்கு திரும்பின உடனே அவர் செஞ்ச முதல் வேலை நீலகிரியில, ஊட்டியில இன்னைக்கு போனா கூட இருக்கு துளசி மாடம் என்கின்ற ஒரு இடம். நீலகிரியில ரேஸ் கோர்ஸுக்கு மேல் பக்கம் பார்த்தா அந்த துளசி மாடம் இருக்கு. இன்றைக்கு அந்த துளசி மாடத்துல போய் அயோத்திதாசர் யாருன்னா ஒருத்தருக்கும் தெரியாது. சாமியார் மாடம் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த துளசி மாடத்தை நிறுவி அதற்கு சுற்றி இருக்கக்கூடிய பல 100 ஏக்கர் நிலங்களை அங்க வாங்கி அந்த மடத்துக்காக வைக்கும். அப்போ அவர் ஏற்றுக்கொண்ட ஒரு மதம் அத்வைத மதத்தை முன்னிறுத்தி அத்வைதத்தை உள்வாங்கி, அத்வைதம் என்றால் ஆதிசங்கரர் உருவாக்கிய தத்துவத்தை உருவாக்கி துறவியாக மாறி, அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு இலவச மருத்துவத்தை செய்யும். அத்வைதத்தை மக்கள்கிட்ட பார்க்கணும்.
இப்படி இருந்த நேரத்திலே தான் அவருக்கு ஒரு ஓலைச்சுவடி கிடைக்கும். இந்த ஓலைச்சுவடி என்னவென்றால், அந்த ஓலைச்சுவடியோட பேர் நாரதீய புராண சங்கை தெளிவுன்னு ஒரு புத்தகம். 400 பாடல்களை கொண்ட ஒரு ஓலைச்சுவடி. அந்த ஓலைச்சுவடியை எழுதியவர் யார் என்றால், புத்தருடைய வழிவந்த ஒரு சீடர் அஸ்வகோஷர் என்பவர் எழுதிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை படித்த உடனே அவருடைய மனசில் மிகப்பெரிய மாற்றம். இவ்வளவு நாள் நாம் நம்பிக்கொண்டிருந்த கருத்துக்கள் எல்லாம் பொய்யா போயிடுச்சு. இது ஒரு புதுவிதமான உலகத்தை நமக்கு கட்டமைத்து காட்டுகின்றது என்கின்ற ஒரு சஞ்சலம் அவருக்கு வரும். அந்த நாரதீய புராண சங்கை தெளிவின் மூலமாகத்தான் அவருக்கே ஒரு தெளிவு கிடைக்கிறது. அப்பொழுதுதான் பண்டிதர் பிறந்தார். அதுக்கு பிறகு இந்து மத கருத்துக்களையும் தான் நம்பி இருக்கக்கூடிய அத்வைத கருத்துக்களையும் எல்லாம் முதலிட்டு அவர் மிகப்பெரிய ஆய்வினை இறங்குகிறார். எதற்காக ஆய்வினை இறங்குகின்றார் என்றால், இந்த சமூகத்திலே தீண்டத்தகாதவர்களாக, ஒடுக்கப்பட்டவர்களாக, பிற்படுத்தப்பட்டவர்களாக ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பண்பாட்டு பின்னணி இருக்கிறது. நீங்க இந்தியாவில் சரித்திரத்தை எழுதியிருக்கக்கூடிய யார வேணா கேட்கலாம். அவர்கள் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லாமல் வரலாற்றை அப்படியே ஜம்ப் பண்ணிடுவாங்க. எந்த வரலாற்று ஆசிரியர் நீ யார் சொன்னாலும் ரெஃபரன்ஸ் கொடு. தீண்டாமை எப்படி உருவாச்சு, எப்படி அது உருவானது என்பதை பற்றின கேள்விக்கு விடை சொல்லாமல் இந்திய வரலாற்றையே எழுதி வைத்திருக்கிறார். நேரு வரலாறு எழுதினாரு, அப்பர் எழுதியிருக்காங்க, எவ்வளவு பேர் எழுதியிருக்காங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட இயக்க வரலாற்று ஆசிரியர்கள் நூற்றுக்கணக்கான புத்தகங்களை எழுதியிருக்கிறார். நீலகண்ட சாஸ்திரிக்கு ஏகப்பட்டவே ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் அச்சடிக்கப்பட்டு வெளியே வந்திருக்கின்றன. அவர்கள் எதிர்கொள்ளாத ஒரே ஒரு கேள்வி, தீண்டாமை எப்படி உருவானது, அப்படி எது எப்படி பரவியது, அந்த தீண்டாமையால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய நிலை என்ன, அவர்கள் ஏன் இந்த நிலைக்கு ஆளானார்கள் என்பதை பற்றின கேள்விக்கு விடையளிக்காமல் அப்படி நடந்துவிட்டார். இந்த கேள்விக்கு விடையளித்த ஒரு புத்தகம் தான் அந்த நாரதீய புராண சங்கை என்கின்ற. ஏனென்றால் ஒரு பறையர் குலத்திலே பிறகு தீண்டாமையால் பாதிக்கப்பட்ட பண்டிதருக்கு தான் தீண்டாமையுடைய வழி தெரியும். அவருக்கு தேடல் இருக்கிறது. எப்படி வந்துச்சு இந்த இடத்துல உங்களுக்கு கூட யோசிச்சிருக்குமா? நம்மள ஏன் தலித் சொல்றான், நம்மள ஏன் பறையர் சொல்றான், நம்மள ஏன் பல்லன் சொல்றான், கட்டியை சொல்றான், அதை சொன்னா கோபம் வராது. ஆனா ஏன் சொல்றான், அதனால அவனுக்கு என்ன லாபம், அது ஏன் தோணுச்சு அப்படின்ற கேள்வி நமக்கு வரல. அந்த கேள்வி வராததால நம்முடைய கோபங்கள் எல்லாம் தற்காலிக கோபமாக அடங்கிவிடுகிறது. அந்த கேள்வியுடைய ஆழத்தை, அந்த வரலாற்று பின்னணியுடைய ஆழத்தை நீங்கள் முழுவதுமாக உணர்கின்ற பொழுது உங்களுக்குள் உருவாக்குகின்ற கோபம் நிரந்தரமான கோபமாக மாறும். அதுதான் பண்டிதருக்கு நிகழ்ந்தது. அந்த கேள்விக்கு விடையை தேடி தேடி அவர் அலைந்து ஏகப்பட்ட நூல்களை எல்லாம் கற்று ஒரு முடிவுக்கு வர. இந்த முடிவு எதுக்கு வராது நான் பின்னாடி எவ்வளவு சொல்றேன். அதற்கு முன்பு அந்த குடும்பத்துடைய பின்னணி ஒன்று நீங்க பார்க்கணும். இன்னைக்கு ராமதாஸ் சொல்றாரு, இந்த ஜனங்களுக்கு ஜீன்ஸ் போடுறாங்க, இல்லைன்னா பண்டிதருக்கு ஒரு தோழர் பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்க முடியும். செவ்வாடி மாதிரி ட்ரெஸ் தான் அவர் போடுவார். ஒரு கால் அவருக்கு ஊனும், மஞ்சகச்சம் கட்டிட்டு தான். மஞ்சகச்சம் பிராமணர்கள் மட்டும்தானே கட்டணும், ஏன் பழங்க கட்டணும்னு கேட்க முடியாது. இப்படி வசதியான குடும்பம் அவருடைய குடும்பம். அவருடைய குடும்பத்திலே பாதுகாக்கப்பட்ட அந்த திருக்குறள் என்கின்ற நூல், அது பின்னாடி எப்படி வந்துச்சு அப்படின்றதெல்லாம் கனகதியா சொல்லிட்டாங்க. இதை பத்தி ஒரு பேராசிரியர் பேசும்போது நான் கேட்டேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படியெல்லாம் கூட கதையை கட்ட முடியுமா என்று சொல்லி ஓலை கட்டி
அந்த ஓலைக்கட்டை எடுத்து அடுப்புல வைக்க போனான். அப்போ வீட்டுல இருக்கவங்க பார்த்து இதுனா அடுப்புல வைக்கணுமா, இது ஏதோ ஓலைக்கட்டை இருக்கு, இது எடுத்து போய் நம்ம எலிஸ் கிட்ட கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எலிஸ் கிட்ட அவர் எடுத்து கொடுத்தாங்க. அவர் எதுக்கு ஓலைக்கட்டை எடுத்துட்டு நீங்க என்ன பண்ண பாருங்க, அடுப்புல வைக்க போனா அதை எடுத்து உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அடுப்புக்கு போக வேண்டியதை காப்பாற்றி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கு திருக்குறள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு அவர் அதை பதிப்பிச்சு வெளியிட்டார். 1812ஆம் ஆண்டு முதல் பதிப்பு வந்துச்சு. அதுக்கு பிறகு அடுத்த பதிப்புலாம் வந்து யோசிச்சு பாருங்க. அயோத்திதாசர் பண்டிதருடைய தாத்தா ஒரு மருத்துவர், ஒரு ஆசிரியர். பண்டிதருடைய அப்பா ஒரு மருத்துவர். அவருக்கு ராயப்பேட்டையில ஒரு மருந்து கடை இருந்தது, ஒரு டிஸ்பென்சரி இருந்தது. எழுத படிக்க தெரியாத குடும்பமா இருக்கு. ஆசிரியர் குடும்பம், அறிவர் குடும்பம். அவர் வீட்டில் மருத்துவ ஓலைச்சுவடிகள் ஏகப்பட்ட ஓலைச்சுவடிகள் இருந்தது. அடுத்து கொடுத்ததை 2 எடுத்துட்டு போயிட்டு எலிஸ் கிட்ட கொடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு பேராசிரியர் சொல்றாங்க. எல்லாம் இந்த காலத்திலையும் புராணங்களை எழுதக்கூடிய பேராசிரியர்கள் இருக்கிறார்களே என்கிற மகிழ்ச்சி ஒரு பக்கம். யாரோ ஒரு பக்கம் இது. அந்த ஓலைச்சுவடியில இடைச்செருளோடு பதிவு செய்த கதையா பின்னாடி சேர்த்தாங்க. அந்த கதை வந்து நான் லண்டனில் நடந்த ஒரு மாநாட்டில் என்னுடைய ஆய்வேட்டை சமர்ப்பிச்சேன். உலக திருக்குறள் மாநாட்டில் என்னுடைய ஆய்வேட்டை சமர்ப்பிச்சு திருக்குறள் எப்படி பதிக்கப்பட்டது, அதில் எப்படிலாம் திரிக்கப்பட்டது, 1812 பதிக்கப்பட்ட முதல் பதிப்பில் எவ்வளவு இடைச்செருகள் நடந்திருக்கு அப்படின்னு விரிவாக ஆராய்ச்சி செஞ்சு லண்டன்ல இருக்கக்கூடிய அந்த உலக திருக்குறள் மாநாட்டில் என்னுடைய கட்டுரையை சமர்ப்பிச்சு அது வெளியே வந்து வீடியோ நெட்ல நீங்க பார்க்கலாம். அதை கூட யாரும் கேட்டு தன்னுடைய கருத்துக்களை அவங்க திருத்திக்கிற மாதிரி தெரியும். இது ஒரு பக்கம் அவரை பற்றின புரிதல் எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. சார் நீங்க இந்த முன்வைச்ச விஷயத்துக்கு மட்டும் பதில மட்டும் நான் வச்சுட்டு முடிவுக்கு வரணும்னு பார்க்கணும். அயோத்திதாச பண்டிதர் வந்து தமிழ் தேசியத்தின் தந்தையா? நீங்க விவாதத்தை கலப்பிட்டதால நான் அதுக்கு பதில் சொல்லிதான். முதலிலே அயோத்திதாசருக்கு தமிழ் மட்டும் தெரியாது, அதில் மட்டும் புலவர். அவர் சமஸ்கிருதத்திலையும் புலவர், ஆங்கிலத்திலையும் புலவர், பாலி மொழி கொஞ்சம் தெரியும். புத்தர் பேசின அர்த்தமானதிலிருந்து உருவான பாலி மொழியும் கொஞ்சம் தெரியும். அவருடைய ஆதி வேதம் என்கின்ற புத்தகம் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு பௌத்த பிக்குவின் துணையோடு 2 பேரும் சேர்ந்து அவர் பாலியில் இருக்கிறது சொல்ல தமிழ்படுத்தி அந்த முக்கியமான சூத்திரங்களை எல்லாம் பாலியிலிருந்து தமிழ்படுத்தி தமிழ் பத்திரிகை தொடராக எழுதினார் ஆதிவேர். அது புத்தகமா தன்னுடைய கடைசி காலத்தில் வெளியேற்றார் புத்தகம். அப்படி பார்த்தா அவருக்கு தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், 4 மொழிகள். தமிழ் பண்டிதர் எதுக்கு கிளைம் பண்ண? இந்த கருத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டா ஏன் பண்டிதர் புறக்கணிக்கப்பட்டார் என்கின்ற ஒரு வரலாற்று உண்மையும் உங்களுக்கு. எல்லாரும் சொல்றாங்க 4 வேதங்களை எழுதிய ஆரியர்கள், இதிகாசங்களை எழுதியவர்கள் ஆரியர்கள், புராணங்களை எழுதியவர்கள் ஆரியர்கள், எல்லாம் சொல்றாங்க. ஆரியர்கள் எழுதினாங்க. ஒரே ஒரு கேள்வி அவர் கேட்கிறார். இவ்வளவு வேதங்கள் எழுதியிருக்காங்க, இவ்வளவு 2 இதிகாசங்கள் எழுதியிருக்காங்க, ஏகப்பட்ட புராணங்கள் எழுதியிருக்கிறாங்க, உபனிஷத்துக்களும் எழுதியிருக்காங்க. உபனிஷத்துக்கள்னா வேதங்களுக்கு ஒரே சொல்ற உபனிஷத்து. உபனிஷத்துக்களுக்கு முன்பு எழுதியிருக்கக்கூடிய எல்லா சமஸ்கிருத இலக்கியங்களிலும் அதை எழுதியவர்களில் ஒரே ஒருவர் கூட ஏன் பிராமணர் இல்லை? இது
நான் இப்ப சொல்ற இந்த விஷயம் வந்து ரொம்ப இந்திய வரலாற்றையே புரட்டி போட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அது அப்படியே புரட்டாங்க. அதுதான் மிகப்பெரிய ஆசை. நமக்கு இருக்கக்கூடிய அறிவுக்கு தூரம் வரைக்கும் இப்படி ஒரு கேள்வி யாராவது கேட்டாங்களா அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய இயக்கமும் சில இயக்கங்களும் பார்ப்பனரும் எதை நமக்கு கற்பித்தார்களோ அதை தான் நான் உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறேன். அதுக்குதான் இன்னும் நம்ம பதில சொல்லி பண்டிதர் கேட்கிறார். ரொம்ப தெளிவான ஒரு கேள்வி. சமஸ்கிருத இலக்கியங்களில் இருக்கக்கூடிய வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், உபநிஷத்துக்கள் அவர் போல அதில் அங்கே சில உபநிஷத்துக்களை மட்டும் சொல்றாரு. இதை எழுதாதவர்கள் பார்ப்பனர்களாக இருக்கின்ற போது பார்ப்பனர்களே ஒருத்தர் கூட இல்லை. அப்படி என்றால் அதை எழுதியவர்கள் யார்? அவர் சொல்றாரு, அதை எழுதியவர்கள் நாங்கள் தான் அதெல்லாம் எழுதும். அதனால அந்த சமஸ்கிருத இலக்கியங்கள் எங்களுக்கு தான் சொந்தம், அது பார்ப்பனர்களுக்கு சொந்தம் அல்ல என்று சொல்றாரு. திராவிட இயக்கம் என்ன செஞ்ச தப்பு என்னன்னா, இது எல்லாமே பார்ப்பன இலக்கியங்கள், பார்ப்பனர்கள் எழுதியவை என்று அவர்களுக்கு தொடர்ந்து பேசி பேசி அதையும் நமக்கு நம்ப வைக்கிறார். அம்பேத்கர் ஒரு பட்டியலை போட்டார். எந்தெந்த இலக்கியங்கள் யார், சமஸ்கிருத இலக்கியங்கள் யாரெல்லாம் எழுதினார்கள், எந்தெந்த சூத்திரங்களை யாரெல்லாம் எழுதினார்கள் ஒரு பெரிய பட்டியலை கொடுத்தார். அந்த பட்டியலை தெளிவா போட்டிருக்காரு. எந்த இடத்திலேயும் பார்ப்பனர்கள் இந்த சமஸ்கிருத இலக்கியங்களை எழுதவில்லை என்பதை அவர்கள் அப்படின்னா அந்த இலக்கியங்களை, இதிகாசங்களை, புதிய புராணங்களை அல்லது வேதங்களை யாருக்கானதாக கொண்டாட வேண்டும் என்றால் நமக்கானதாக கொண்டாட வேண்டும் என்கிற முதல் உழைப்பை 2000 வருடத்திலே தொடுத்தவர் பண்டிதர் அயோத்திதாஸ். சாதாரண விஷயம் இல்லை. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து, இந்த பார்வையிலிருந்து தமிழகத்திலே அரசியல் முன்னெடுக்கப்பட்டு இருந்தால் பார்ப்பவர்களுடைய ஆதிக்கம் இந்தியாவிற்கு துடைத்து எறியப்பட்டது. இது செய்யவே இல்லை. அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் தனி, அதை நான் அப்புறம் பேசுகிறேன். இது ஒரு பக்கம். அடுத்ததாக ஹிந்து என்கின்ற ஒரு வார்த்தை, அதற்கு என்ன பொருள், அதுக்கும் பதில் சொல்ல. இந்து என்கின்ற வார்த்தை ஒரு பௌத்தம் தொடர்பான வார்த்தை, சிந்துவிலிருந்து உருவான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்கும் அவர்கள் சொந்தக்காரர்கள் கிடையாது. யார் சொந்தக்காரர்கள் கிடையாது? பிராமணர்கள் சொந்தக்காரர்கள் கிடையாது. ஒரு சின்ன விஷயத்தை ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. கும்பகோணம் ஐயர் காஃபி சொல்றான். காஃபி நடி கண்டுபிடிச்சியா? காஃபி எங்களோட வெள்ளக்காரர்கள் போட்டிருந்தால், வெள்ளக்காரர்கள் வீட்டில் பட்லர் வேலை பார்க்கக்கூடிய பறவைகள் காஃபி போட்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க கிட்ட தானே காஃபி எப்படி குடிக்கணும் வெளியே வந்து. இப்ப காஃபிக்கு சொந்தக்காரர்கள் காஃபி போட கற்றுக் கொடுத்தவன் யாரு? நீ எப்படி கும்பகோணம் ஐயர் காஃபி சொல்லுங்க கேட்கிறாரு. காஃபி உங்களுக்கு குடிக்கவே தெரியாது, குடிக்கிறது காஃபி போட தெரியும். காஃபி போட்டு கொடுத்து அதை குடிச்சு பழகினவன் இங்க பறவைகள் என்ற பறவைகள் இருக்கின்ற போது காஃபி அவனுக்கு போட தெரியாது. சிம்பிளான கேள்வி. பெண்கள் விடுதலை பத்தி பேசும்போது சொல்றாரு, எங்களுடைய பெண்கள் எல்லாம் கைப்பெண் மறுமணம் செய்யக்கூடிய பெண்கள். இதையாக இருந்தாலும் அவங்க கல்யாணம் செஞ்சுக்கலாம். கணவன் பிடிக்கவில்லை என்றால் அறுத்து கட்டிட்டு அடுத்த திருமணம் கூட செய்துக்கலாம். ஆனால் பெண்களுக்கு மொட்டை அடித்து வீட்டிலே உட்கார போட்டு உட்கார வைத்து மூலையிலே உட்கார வைத்து அழகு பார்ப்பவர்கள் பார்ப்பவர்கள். அகம் குளிர அழகு பார்ப்பவர்கள் யார? பெண்களுடைய அடிமைத்தனத்தை அவர்களுடைய விதவையாகி மூலையிலே உட்கார வைத்துட்டு அழகு பார்ப்பவர்கள். இப்படியெல்லாம் சொல்லிட்டே பார்ப்பது ஒவ்வொரு விஷயமாக கட்டுரைத்துக் கொண்டே வர. எதையெல்லாம் அவர்களிருந்து என்று நம்பினார்களோ அதையெல்லாம் உடைத்து எரிந்துவிட்டு பிறகுதான் தமிழுக்கே வர. ஏன்னா அந்த காலத்துல தமிழ்நாடுன்னு ஒண்ணு கிடையாது. சென்னை மாகாணத்தில், மெட்ராஸ் மாகாணத்தில் தன்னை தமிழ் என்று சொல்லிக் கொள்வதற்கு வெட்கப்பட்ட சமூகம் இந்த சமூகம். ஏன்னா தமிழன் என்பது இன்றைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கிறாங்க, தலித்துகள் என்று சொன்னால் ரொம்ப அதிகம் சொல்றாங்க இல்லையா? அப்ப சாதிகள் அப்ப சொன்னாங்க தமிழ் என்று சொன்னால் ரொம்ப அதிகம்.
எதற்காக என்றால் தமிழன் என்கின்ற பொது அடையாளத்திற்குள் வந்தால் எல்லா சாதிக்காரனும் பக்கத்துல கையை கொடுப்பான், வந்து பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. இப்படி இருக்கின்ற நேரத்தில் எல்லோரும் சமமாக பாதிக்கக்கூடிய ஒரு நிலை இந்த அடையாளத்தினால வரும். அதனால தமிழ் என்கின்ற அடையாளத்தை அவர்கள் உதறிவிட்டு அவர்கள் தொடங்கி ஒரு வார்த்தை, ஒரு இயக்கத்தை தொடங்கினாங்க. அந்த இயக்கத்தை கூட ஒரு விமர்சனம் செஞ்சார். பின்னாடி பரிதிமால் கலைஞர் தமிழ் தூய தமிழ் மொழி இயக்கத்தை அவங்க தொடங்கினாங்க. மரங்கள் அடிகள் அவங்கெல்லாம் சேர்ந்து பிற்காலம் அயோத்திதாசர் அந்த தமிழ் என்கிற அடையாளத்தை முன்னிறுத்தி அவர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். சாதி பேரும் இல்லாதவன் தான் தமிழனார். தமிழ் என்பது தமிழ் பெயர், திராவிடன் என்பது வடபெயர். தீராவிடம் என்கின்ற பெயரே உருமாறி திராவிடமானது. தமிழின் மூலச்சொல் திராவிடம் அப்படின்னு சொல்றோம். திராவிடமும் தமிழும் ஒரு பொருளின் இருவேறு சொல். அதனால்தான் அவர் தொடர்ந்து முதல் அவரும் அவருடைய நண்பர் ஜான் ரத்னம் சேர்ந்து தொடங்கிய முதல் பத்திரிகைக்கு பெயர் திராவிட பாண்டியன் பத்திரிகை. இன்னைக்கு சில பேர் வந்துறாங்க, திராவிடனா நாங்க தான், எங்க சாதி தான் பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்துட்டு இருக்காங்க. அது தனி கதை ஓடிட்டு இருக்கு. திராவிடன் என்கின்ற அடையாளத்தை முன்வைத்தது, திராவிட மகாஜன சபையை நிறுவியது, இதெல்லாம் இவருடைய பங்களிப்பு. அதனுடைய உச்சகட்டமாகத்தான் தமிழன் என்கின்ற அடையாளத்தை முன்வைத்தது. இந்த அடையாளம் இந்திய வரலாற்றிலேயே முதன் முறையாக தமிழ் பேசுபவர்களுக்கு தமிழ் என்கின்ற அடையாளத்தை வழங்கும். உங்களுக்கு கேள்வி வரலாம், தமிழ் பேசுபவர்களுக்கு தான் தெலுங்கு பேசணும்லாம் உள்ள வரமாட்டாங்களா? அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் அவர் சொல்லவே இல்லை. ஏன்னா இந்திய துணைக்கண்டம் முழுவதும் ஒரு காலத்தில் தமிழை பேசினார்கள், தமிழிலே வாழ்ந்தார்கள். தமிழும் சமஸ்கிருதம் கலந்து பல்வேறு மொழிகள் உருவாகிவிட்டது. மூல மொழியாக தமிழ் இருந்தது. ஆனால் இந்த மொழிகளுக்கு மூல மொழி ஒன்று இருக்கு. அதே அவர் சொல்லியிருக்காரு. தமிழுக்கும் சமஸ்கிருதத்திற்கும் ஒரு மூல மொழி இருக்கு. அந்த மூல மொழியை பற்றி இப்பொழுது பேசினால் தமிழகத்தில் பூகம்பம் இருக்கு. ஏன்னா நம்ம தமிழர்களுக்கு என்ன பிரச்சனைனா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த குடி தான் நமக்கு பெருமை பேசிக் கொண்டிருக்கின்றோம். புரோட்டோ தமிழ் என்கின்ற ஒரு தமிழ் இருக்கு. அந்த தமிழை பற்றி தமிழகத்தில் பேசிய ஒரே ஒரு ஆய்வறிஞர் கணிதர் அயோத்திதாசன் மட்டும்தான். இதெல்லாம் பெரிய ஆராய்ச்சிக்குரிய விஷயங்கள். பின்னாடி அது உங்களுக்கு வாய்ப்பு தான், நீங்க கூட அதை இறங்கலாம். ஆனால் இந்த இடத்தோடு நான் நிறுத்திக்கணும்னு நினைக்கிறேன். இந்த நாம் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தேசிய எல்லைக்குள் வைத்து பண்டிதரை தமிழ் தேசியவாதியாக நீங்கள் பார்க்க முடியாது, பார்க்கவும் கூடாது. அவர் இந்த துணைக்கண்டத்திற்கான தேசியத்தை வடிவமைத்தார். இதை இந்திர தேசமாக பார்த்தவர். இந்திர தேசத்தின் மொழியாக தமிழையும் சமஸ்கிருதத்தையும் பார்த்தவர். தமிழ் என்கின்ற அடையாளத்தில் அதில் ஒரு அடையாளமாக நமக்கு வழி. இதுதான் அவருடைய பங்களிப்பு, மிகப்பெரிய பங்களிப்பு. இப்படி பல்வேறு கருத்துக்களை நீங்க எந்த விதமான முற்போக்கு கருத்துக்கள் எதை நீங்க எடுத்துட்டாலும் அதுக்கு ஒரு மூல கருத்து, அது பண்டிதர்கிட்ட அது எல்லாத்தையும் நம்ம விழாவாரியா பேசணும். தொடரா நம்ம ஏதாவது வாய்ப்பு இருக்கும்போது அதை நாம் பேசுவோம் என்று சொல்லி, தமிழ் தேசியத்தை மட்டும் வடிவமைத்தவல்ல, இந்தியாவிற்கான ஒட்டுமொத்த இந்தியாவும் எங்களது, இந்திய பண்பாடும் எங்களுடைய பண்பாடு, அதில் தமிழ் பண்பாடும் எங்களுடைய பண்பாடு, தமிழ் தேசியம் என்று இப்போது நாம் சொல்லக்கூடிய அந்த தேசியம் நம்முடைய பண்பாடு என்று முதன்முறையாக இந்த உலகத்தில் சொன்ன பண்டிதரை போற்றி வணங்குவோம். வாய்ப்புக்கு நன்றி. அவர் கேட்டு அவர் கேட்டு கற்றுவார் உங்களை தான்.